ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி. இன்றைக்கி நம்ம லஞ்சுக்கு கர்ட் ரைஸ் தான் செய்ய போகிறோம். இந்த தயிர் சாப்பாட்டுக்கு நான் அரிசி எடுத்து நல்லா குக்கரில் வேக வச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி இதுக்கு தாராளமாக ஊற்றணும். அதிகமாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம வேக வைக்கும் போது அரிசி நல்லா ஸ்மாஷ் ஆகி வெந்து வரும். உப்பு போட்டுக்கலாம். நம்ம உப்பு போட்டு நல்லா ரைஸ் வேக வச்சுக்கலாம். குழஞ்சி வேக வரட்டும். கர்ட் ரைஸ்க்கு சாப்பாடு நல்லா வெந்துடுச்சு. இப்போ இது நம்ம ஒரு கண்டெய்னரில் போட்டுக்கலாம். கர்ட் ரைஸ்க்கு நான் நல்லா க்ரீமியாக இருக்கிற மில்க் எடுத்து சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த மில்க் இதில் ஊற்றிக்கலாம். பால் இதில் ஊற்றிட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு கப் அளவு பால் ஊற்றுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூடாக இருக்குது ரைஸு. இது நம்ம பாலில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வைக்கலாம். கொஞ்ச நேரம் கூல் ஆகட்டும். நல்லா ஆறி வரட்டும். கர்ட் ரைஸ்க்கு கொஞ்சம் அனியன் ஃப்ரை பண்ணி போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஆயில் விடுறேன். நான் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். கொஞ்சமாக இஞ்சி வச்சுருக்கேன். இதெல்லாம் போட்டு நம்ம இந்த எண்ணெயில் வதக்கலாம். இது எல்லாமே இந்த எண்ணெயில் போட்டுக்கலாம். மிளகாய் பச்சை மிளகாய் வந்து நான் சென்டரில் ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்லிட் பண்ணி தான் போடணும். அப்படியே போட்டோம்னா எண்ணெயில் போட்டுட்டு வெடிக்கும். அதனால ஸ்லிட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ இது ரொம்ப நம்ம ஃப்ரை ஆகணும்னு இல்லை, ஓரளவுக்கு நம்ம வதங்கிட்டு அது பிங்கிஷ் கலர் வரும்போது ஆனியன் நம்ம எடுத்து கர்ட் ரைஸில் ஊற்றிக்கலாம். நல்லா வதங்கட்டும். இஞ்சி, பச்சை மிளகாய், ஒரு வெங்காயம். சாம்பார் வெங்காயம் இருந்தால் அது கூட போடலாம். அது கூட இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பட் சாம்பார் வெங்காயம் இல்லாததுனால நான் இந்த பெரிய வெங்காயமே சாப் பண்ணி போடுறேன். இது கூட நல்லா இருக்கும் இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி போடும்போது. கொஞ்சமா கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஆனியன் பிங்கிஷ் ஆயிட்டு வந்துதான் நம்ம எடுத்துடலாம். இந்த தயிர் சாப்பாடு நம்ம பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஆற வச்சுருந்தோம். இப்போ அதில் நான் கெட்டியான தயிர் ஊற்றிக்கிறேன். இது ஒரு 1/2 லிட்டர் தயிர். இதை ஊற்றிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணோம். நம்ம சால்ட் போட்டுக்கலாம். கர்ட் ரைஸில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி நம்ம எண்ணெயில் வதக்கி வச்சுருக்கிறது போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு இது வதங்கினா போதும். அப்போ சாப்பிடும் போது நல்லா கிரன்ச்சியா இருக்கும். ஆனியன், இஞ்சி வதங்குறது நல்ல ஃப்ளேவர் வருது. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எடுத்துடலாம்.
அவ்வளோதான், நம்ம கர்ட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இதுலேயே நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளே இதுக்கு ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் ஒரு பொட்டேட்டோ எடுத்து தோலெல்லாம் எடுத்துட்டு நல்லா கட் பண்ணி இந்த மாதிரி க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆயிலில் போட்டுக்கலாம். கர்ட் ரைஸ்க்கு இது நல்லா இருக்கும். கொஞ்சமாக உப்புத்தூள் போட்டுக்கிறேன். பொட்டேட்டோ நல்லா ஃப்ரை ஆகும். பொட்டேட்டோ ஃப்ரை ஆயிடுச்சு. கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். அப்புறம் நம்மளுக்கு காரம் ஸ்பைசி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம சில்லி பவுடர் போட்டுக்கலாம். அவ்வளோதான். நம்ம பொட்டேட்டோ நல்லா ஃப்ரை ஆகிட்ட பிறகு தான் நம்ம மஞ்சள் தூள் மிளகாய் நம்ம பொட்டேட்டோ ரைஸோடு சேர்த்துட்டு சர்வ் பண்ணிக்கலாம். நம்ம கர்ட் ரைஸு கொத்தமல்லியோடு கொஞ்சம் கார்னிஷ் பண்ணின்னு சர்வ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கர்ட் ரைஸ் நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இந்த கர்ட் ரைஸு ஆஃபீஸ்க்கு போகிறவங்க, ஸ்கூலுக்கு போகிற பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு இந்த மாதிரி நம்ம கொடுத்து அனுப்பிச்சோம்னா பால் ஊற்றி இருக்கிறதுனால இது புளிக்கும், அதிகமாக புளிக்காது, ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட பொட்டேட்டோ வச்சுக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ண பொட்டேட்டோஸ் கொஞ்சம் பிக்கலும் வச்சுக்கலாம். நான் பூண்டு ஊறுகாய் வச்சுருக்கேன். நீங்களும் இதே மாதிரி செய்து சாப்பிட்டு கர்ட் ரைஸ் பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கர்ட் ரைஸ் பொட்டேட்டோ ஃப்ரையோடு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செய்து சாப்பிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.